இயல்பாக கிடைக்கிறத வச்சு சிறப்பாக வாழலாம் அப்படின்ற நிலைக்கு இந்த ரிஷபம் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா அடுத்த ராகு அது பயிற்சி வருது. இப்போ சனி ஏற்கனவே இந்த லக்கணத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு. யதார்த்தமாக போனான்னா அவன் சக்ஸஸ் ஆகிடுவான். திட்டம் போட்டான்னா தொலைஞ்சான். சனி பகவான் 10 குடையவர் இல்லையா? அப்போ 10 குடையவர் நின்ற வீடு மீனம். புதுசாக ஏதாவது ஒரு தொழில்துறை செய்யணும்னு சொல்லி இவன் சொத்தை விற்று முதலீடு பண்ணி தேவையில்லாமல் லாஸ் ஆகிடுவான். மற்றவர்களுக்கு அதில் அண்ணன் சொன்ன ஜாமீன் நிச்சயமாக போட்டக்கூடாது. போட்டாச்சுன்னா சரி தொலைஞ்சான். கடைசியில் இவன் சொத்தை தான் அழிச்சு தான் சரி பண்ணணும், வேறு வழியே இல்லை. ரிஷப லக்னம் இதில் குரு பயிற்சியினுடைய பார்வை எப்படி இருக்குங்க ஐயா? இப்போ இந்த ரிஷபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இது காலபுருஷனுடைய 2ஆம் இடம். இங்கே தான் விளையக்கூடிய அத்தனை பயிர்களும் இங்கே தான் இருக்குது. நம்ம உண்டு உயிர் வாழக்கூடிய அத்தனையும் இங்கே தான் இருக்குது. பட் அதனால தான் ரிஷப லக்னத்துக்காரன் ருசி பிரியனாக இருப்பான். ஏன்னா அதில் ஆண்டவன் என்ன செய்கிறான்னா, இந்த ரிஷபத்தில் பிறந்தவனுக்கு உண்ண உடுக்க இருக்க ஒரு குறையும் இல்லை, அவனுக்கு வந்து இருக்கும். பட்டு இந்த குரு அவங்களுக்கு யார் அப்படின்னா, ஒரு பக்கம் அட்டமாதிபதி, இன்னொரு பக்கம் லாபாதிபதி, 2 அதிகாரம் வாங்குறான். இந்த அட்டமாதிபதி என்ன செய்யும், லாபாதிபதி என்ற அதிகாரம் வாங்கி, அதாவது ஆசைப்பட்டு 11ஆம் இடம்ன்றது அபிலாஷை சரியா, அது 8ஆம் இடத்து அதிபதி ஆகிடுதா. அப்போ 3ஆம் இடத்துல போய் சனி சார் வாங்குது. சனி யார்? 9, 10 குடையவர். அப்போ ஏற்கனவே வேலை பார்த்துருக்கக்கூடிய இடத்துல கிடைக்கிறத வச்சு சிறப்பாக வாழணும்னா வாழலாம். இவன் செய்வான், இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்தால் நல்லா இருக்குமே புளின்னு சொல்லி 3ஆம் இடம் தான் கூட்டு, இந்த கூட்டு தொழிலில் போய் இறங்குவான். அப்போ கூட்டுத்தொழில் இறங்கும்போது இந்த குரு யாருன்னா 7ஆம் இடத்துக்கு 2 குடையவர், 8ஆம் அதிபதி இல்லையா, அது எதிரினுடைய பொருளாதாரம், அதாவது பார்ட்னர்ஸினுடைய பொருளாதாரம். அப்போ இவன் பொருளாதார பூரா யார் அனுபவிப்பா? அவருக்கு போயிடும். ஆமாம். அப்போ இவங்க பூரா இந்த குரு பயிற்சியில் இவங்க பொண்டாட்டிகளை ஒரு 10 ரூபாய் கொடுத்து வாங்கணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. ஆனால் ஊர் போய் திருட்டு போயிடுவான். ஏன்னா இந்த இது இருக்கும். ஆனால் அதாவது இதில் இன்னொரு விஷயம் நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த 3ஆம் இடம் என்பது காலபுருஷனுடைய தாயார் ஸ்தானம் சரியா. ஆனால் உடன் பிறந்த சகோதர சகோதரி இங்கே இருக்காங்க. இப்போ இந்த குரு சனிசாரத்தில் இருக்கனால இது சொத்தா. அப்போ இவங்க அப்பா அம்மா பேரில் இருக்கக்கூடிய சொத்தை வந்து இந்த கூட பிறந்தவங்க பூரா இவன்ட்டு லாபகமாக கையெழுத்து வாங்கி அபகரிக்கிறது இந்த இதில் தான் இருக்குது. இதுக்கு பெத்த தாயும் உடந்தையாக இருப்பாள். இவன் தாய் மேலே தான் அதிகமான பாசம் வச்சுருப்பான். அப்போ இந்த ரீதியில் இவனுக்கு ஒரு இழப்பு இருக்குது. அப்போ ஆசைப்பட்டு மோசம் போயிடக்கூடாது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, இவருக்கு கர்மாதிபதி சனி 9, 10 மிகச்சிறந்த யோகாதிபதியே மீனத்தில் போய் உட்காந்துருக்காரு, லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ இவன் என்ன நினைக்கிறான், நமக்கு எந்த ரூபத்தில் லாபம் வந்தால் சரி அப்படின்னு ஒன்று நினைக்கிறான். அப்போ அந்த நேரத்தில் தான் 10 குடையவர் நின்ற வீட்டிற்கு 10 குடையவர் அப்படி எடுக்கணும். சனி பகவான் 10 குடையவர் இல்லையா? அப்போ 10 குடையவர் நின்ற வீடு மீனம். அவருக்கு 10 குடையவர் யார்? குரு. அவர் தான் லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துக்கு வர்றார். சனி சாரத்துலேருந்து சனியை பார்க்குறார். இது காலபுருஷனுக்கு 4, 12. அப்போ புதுசாக ஏதாவது ஒரு தொழில்துறை செய்யணும்னு சொல்லி இவன் சொத்தை விற்று முதலீடு பண்ணி தேவையில்லாமல் லாஸ் ஆகிடுவான். இதெல்லாம் கவனமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இவன் சுதாரிக்கணும்னு தான் எதை சொல்கிறோம் இல்லையா? பயமுறுத்த சொல்லலை, நம்ம சுதாரிக்கணும். இதை பயமுறுத்துறது சொல்லலை, எச்சரிக்கை. எதுக்குடா போய் கிடைக்கிறத வச்சு நம்ம பண்ணலாம். அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டும் இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்திலிருந்து ஒரு இடமாற்றத்தையோ அல்லது இந்த வேலையை விட்டுப்பட்டு இன்னொரு வேலையில் சேருவோம்னு நினைக்கிறதோ அல்லது இன்னும் 1க்கு 2 தொழிலை பண்ணுவோன்னு நினைக்கிறதோ இதெல்லாம் வேண்டாம். ஏன் வீடு கூட இடமாற்றம் பண்ணக்கூடாது. இதில் 2 இருக்குது. என்னென்னா, ஏற்கனவே 4ல் கேது இருக்கும்போது இவங்க இந்த கட்டட வேலையெல்லாம் கொஞ்சம் ஆரம்பித்து பாதியிலே நிற்கும். இப்போ இந்த குரு சனிசாரத்துக்கு வந்தவுடனே இந்த வேலையை தொடங்கிறதுக்காக இவன் பிரயாசப்படுவான், வேலை ஆரம்பிக்கும், ஆனால் இவனுக்கு ஒரு விபத்து நடக்கும். அப்போ இவன் என்ன செய்யணும், ரொம்ப ஜாக்கிரதையாக. ஆமாம், வாகனத்தில் போகிறது. அதை விட என்ன அப்படின்னா, இந்த குரு 9ஆம் இடத்தை, அதாவது ரிஷப லக்கணத்துக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த 9ஆம் இடத்துக்கு குரு பார்க்குறது நல்லது சரியா. அப்போ அந்த இடத்துல இப்போ குரு 9ஆம் இடத்தை பார்க்கலாம். அந்த ரிஷபத்தில் பிறந்தவங்களுடைய குலதெய்வம் இருக்கு இல்லையா, இந்த குலதெய்வ கோயில் கும்பாபிஷேக வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அதில் இவன் பொறுப்பெடுத்து நடத்துக்குவான், போய் இன்வால்மெண்ட் ஆகும். அப்படி சமயத்தில் தான் இவன் என்ன செய்யணும்னா, பயணங்களை குறைக்கணும். அல்லது ஒரு கோயிலுக்கு போயிட்டு இரவு நேரத்தில் ரிட்டர்ன் இருக்குன்னா வரவே கூடாது. அப்போ கோயில் உலகத்துக்கு போகிறது தப்பு இல்லை, பயணங்களில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு அதில் அண்ணன் சொன்னார் ஜாமீன்,
நிச்சயமாக போட்டுறக்கூடாது. போட்டாச்சுன்னா சரி தொலைஞ்சான். கடைசியில் இவன் சொத்தை தான் அழிச்சு தான் சரி பண்ணணும், வேறு வழியே இல்லை. அப்போ இயல்பாக கிடைக்கிறத வச்சு சிறப்பாக வாழலாம் அப்படின்ற நிலைக்கு இந்த ரிஷபம் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா அடுத்த ராகு அது பயிற்சி வருது. இப்போ சனி ஏற்கனவே இந்த லக்கணத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். இந்த சனி லக்கணத்தில் அவர் தர்ம கர்மாதிபதி தான். ஆனாலும் அவர் பார்க்கும்போது என்னென்னா, ஒரு காரியத்தை 1க்கு 2 தடவை செய்ய விடுவார். ஒரு 10,000 எதிர்பார்த்தானா அதில் 5,000 தான் கொண்டு வந்து கொடுப்பாரு. பற்றாக்குறை இருக்கும். அப்போ இயல்பான யதார்த்தத்தில் வாழ்க்கையை கொண்டு போனால், யதார்த்தமாக போனான்னா அவன் சக்ஸஸ் ஆகிடுவான். திட்டம் போட்டான்னா தொலைஞ்சான். அப்போ திட்டமில்லாத யதார்த்த வாழ்க்கை ரிஷபத்திற்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை செய்யும். ஒன்று. இப்போ இவன் என்ன செய்யணும் அப்படின்னா, இவனுடைய 9 சனி, பாக்கியாதிபதி சனி, அவர் போய் ஜலராசியில் சுயசாரத்தில் உட்காந்துருக்கார். அப்போ இவன் என்ன செய்யலாம், பைரவர் வழிபாடு பண்ணலாம். குறிப்பாக ரிஷபத்தில் பிறந்தவங்க நம்ம பட்டீஸ்வரம் கோயிலில் போய் அங்கே உள்ள தேனுபுரீஸ்வரையும் அந்த உள்ள பைரவருக்கும் அபிஷேகம் பண்ணால் இந்த குருப்பெயர்ச்சி மிக உன்னத பலனை தரும் அப்படின்றது ஒன்று. இவன் அங்கே போகல, அவன் ஊரில் இருக்கான். அப்போ அவன் இருக்க தெருலேயே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது, அபிஷேகத்துக்கு கொடு. அவன் ஊரில் வந்து ஒரு அம்மன் கோயில் இருக்குது, அபிஷேகத்துக்கு கொடு. சிவாலயங்களில் அப்போ சிவன் கோயில் இருக்குது. இந்த சிவன் கோயிலுக்கு இவன் என்ன செய்யணும், பலாப்பழமும் தேனும் கலந்து அபிஷேகம் செய்யணும். அது சூப்பராக. தானம் என்ன செய்யலாம்? தானம் என்ன செய்யணும்னா, அந்த குழந்தைகள் இருக்காங்களே, படிக்கிற குழந்தைகள், அவர்களுக்கு பேனா புத்தகத்தை வாங்கி கொடுக்கலாம். எழுதுகோள் இந்த மாதிரி எது வேணாலும் வாங்கி கொடுக்கலாம், நோட்டு புத்தகம். மிக்க மகிழ்ச்சி. ரிஷபராசி அன்பர்களே, உணவு உடை இருப்பிடம் இதற்கு உங்களுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு ஒரு புதிய முயற்சிகளில் இப்போ ஈடுபட வேண்டாம். இது உங்களை எச்சரிப்பதற்காக மட்டுமே. நீங்கள் எந்த ஒரு பெரிய வலையிலையும் விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காங்க. யாருக்கும் மத்தியஸ்தம் பண்ணுறோம்னு மத்தியில் போய் நிற்கவும் வேண்டாம். அமைதியாக இந்த காலத்தை ஓட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்குள்ளே வர்றார். இப்போ 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவரவர் ஜாதகத்தில் குரு இருந்த இடத்திற்கு அடுத்த இடத்துக்கு போயிடுவார். 12 வருஷம் கணக்கு. ஆனால் வருஷத்துக்கு ஒரு ராசியில் போவார். ஒவ்வொரு ராசி சக்கரத்துலேயும் அவரவர் தனி மனித ஜாதகத்தில் அவங்க குரு இருந்த இடத்துல இருந்து கரெக்டாக நீங்கள் மனிதனுடைய இயல்பானதை சரியாக பார்த்தீங்கன்னா, இந்த குருனுடைய மூலம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த குரு வந்து காலபுருஷனுடைய தகப்பன் ஸ்தானாதிபதி அப்படின்னு பேர். ஆனால் அது மட்டும் இல்லை, அந்த காலபுருஷ தத்துவத்தில் என்ன இருக்குன்னா, 9ஆம் தகப்பன் ஸ்தானம். ஆனால் அங்கே தான் தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் அங்கே தான் இருக்குது, இறையொருள் அங்கே இருக்குது, குருமார்களுடைய அனுக்கிரகம் இருக்குது, செல்வம் இருக்குது, நீதி இருக்குது, நிதி இருக்குது, சகலமும் அந்த 9ஆம் இடத்துல தான் இருக்குது. அப்போ இந்த நவக்கிரகங்களில் இந்த குருவுக்கு ஏன் வெரி இம்பார்ட்டண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருமே தகப்பனார் இல்லாமல் நம்ம பிறக்க முடியாது. அப்போ ஒரு தகப்பனாருக்கு நம்ம பிள்ளையாயிடும். சரி, 12 வருஷத்துக்கு ஒரு முறை பாருங்கள், பருவம் மாறும். நீங்கள் 12 வயசில் ஒரு பையன் வந்து பெரிய மனுஷன் ஆயிடுவான், ஒரு பிள்ளை பெரிய மனுஷன் ஆகும் இல்லையா? அப்போ இந்த குருவினுடைய நிலை வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இது மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையினுடைய முக்கியமான மாற்றங்கள் அனைத்துக்குமே குரு பகவான் தான் காரணம். இப்போ குப்பையில் இருந்தவன் கோபுரத்துக்கு போகிறவனு இருக்கான், மேலே இருக்கவங்க கீழே வர்றது இருக்காங்க இல்லையா? இப்போ பருவத்துக்கு தக்கவாறு, காலதேச வர்த்தமானத்துக்கு தக்கவாறு வாழ்வியலில் ஒரு தனிமனிதனுடைய வாழ்க்கையும் சரி, உலகியலையும் சரி, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து 84 லட்சம் யோனிப்பதத்துக்கும் ஒரு மர்மலட்சியோ அல்லது வாழ்க்கையினுடைய மாற்றத்தையோ முன்னேற்றத்தையோ உயர்வை கொடுக்கறது குரு தான் காரணம். இப்போ அண்ணன் சொன்னது மாதிரி குரு பார்க்க கோடி புண்ணியன்றான் இல்லையா? இவர் பார்க்குற இடத்துக்கு அவ்வளவு மகிமை. அப்போ அவர் பார்வைக்கு எவ்வளோ சிறப்பு இருக்குது. அப்போ அந்த பார்வையை பெறக்கூடிய வீடுகள் எது அப்படின்னு பார்க்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி உலகியலில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது சமீப காலமாக அப்படின்னா, இப்போ சனி பகவான் வந்து மீனத்தில் இருக்கார், அது ஒரு ஜலராசி இல்லையா? சரி, அவர் ஜலராசிக்கு வந்துட்டார். இப்போ குரு வந்து ஜலராசிக்குள்ள நுழைய போகிறார். இந்த குருவுக்கு 9ஆம் இடத்துல தான் சனி நிற்கிறார். ஆனால் இவங்க இருக்கிற இடம் வந்து காலபுருஷனுடைய 4-12. அப்போ உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு புரட்சி அப்படின்றது இந்த குருப்பெயர்ச்சியில் தான் இருக்குது. அப்போ உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு புரட்சி அப்படின்றது இந்த வருஷம் 2026 குருப்பெயர்ச்சியில் புரட்சி இருக்குது. இதில் எப்படி இருக்குன்னா, சனி அடுத்து பயிற்சி ஆகிறது இல்லை, ஆனால் ராகு அது பயிற்சி நமக்கு இருக்குது. ராகு மகரத்துக்கு வந்துடுவார். இப்போ கும்பத்தில் இருக்கார்.
அப்போ இப்போ குருவுக்கு திரிகோணத்தில் மிதுனத்தில் குரு இருக்கும்போது திரிகோணத்தில் ராகு இருந்தார். இப்போ குரு கடகத்துக்கு வந்து திரிகோணத்தில் சனி பகவான் வந்துடுறார். இப்போ இது ஒரு பெரிய மாற்றம் தான்.